அப்போ என்ன செய்யக்கூடாதுன்றது போது பயம் வேண்டாம். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சிலாம் வேண்டாம். இந்த விஷயங்களெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். நமக்கான பணி வேறு, இந்த உலகத்தில் நம்மளுடைய ரூட் வேறு, அதை வந்து யோசிக்கணும். இப்போ துலாம் ராசினருக்கு உங்கள் கார்ட்ஸ் மூலமாக அம்மன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொல்லுங்கள் மேம். துலாம் ராசி, துலாம் ராசினருக்கு இவங்களுடைய கார்ட்ஸ், இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் என்னன்னா, இங்கே என்ன விஷயம்னா எல்லாமே வந்து அந்த கம்பீரத்தோட சிம்மவாகினி, புலிவாகினி, துர்கை, சாமுண்டி இப்படி தான் வந்திருக்காங்க. ஆனால் என்னன்னா எல்லாரும் ஒரு ஒரு வெர்ஷனில் வந்திருக்காங்க. சாஃப்ட் வெர்ஷன், நியூட்ரல் வெர்ஷன், ஒரு அந்த மாதிரியான வெர்ஷனில் வந்திருக்காங்க. ஸோ அப்போது இவங்களுக்கு வந்து அந்த எல்லா விதமான பிளஸ்ஸிங்ஸும், எல்லா தன்மையும் இருக்குது, எல்லா தன்மைக்கான பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது, அருளும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, எங்கெல்லாம் வந்து இவங்க ஜென்டலாக நடந்துக்கணும் பாசிபிள் இருக்கோ அங்கெல்லாம் ஜென்டலாக நடந்துக்கிறதே நல்லது தான். ஆனால் அதனால் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இப்போது மன கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கக்கூடாது, இந்த பிரச்சனை இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கக்கூடாது, நம்மளும் வந்து நீயா நானான்னு இறங்கி பார்த்துருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அந்த சாஃப்ட் வெர்ஷன் அம்பாள் தரக்கூடிய மெசேஜ், அந்த ஒரு சாஃப்ட்னஸ், ஜென்டலான நீங்கள் பண்ண விஷயம் அது வந்து தப்பு கிடையாது, அது மிஸ்டேக்கே கிடையாது, அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பாக பெண்கள் பார்க்குறாங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும், தைரியமாக உங்களுடைய காரியங்களில் நீங்கள் செயல்படுத்தணும், எதுக்காகவும் யாருக்காகவும் பயந்து நீங்கள் பின்வாங்கக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்றது போது பயம் வேண்டாம். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சிலாம் வேண்டாம். இந்த விஷயங்களெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ என்ன செய்யலான்ற போது எங்கே தைரியமாக வெளிப்படணுமோ அங்கே தைரியத்தோட வெளிப்படணும். ஏன்னா விக்ட்ரி, சக்ஸஸுக்கும் விக்ட்ரி அதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, விக்ட்ரின்றது ஒரு பெரிய அளவிலான ஒரு வெற்றியை குறிக்கிறது, நிரந்தர வெற்றியை குறிக்கிறது. அது அவங்களுடைய கையில் தான் இருக்குதான். அப்போ அவங்க கையில் தான் இருக்குன்னா அவங்க தான் இறங்கி எல்லாத்தையும் பண்ணணும். பண்ணால் கண்டிப்பாக நீ உள்ளே இறங்கி போராடு, உனக்கான வெற்றி நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மெசேஜிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கான ரெமெடி அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து ஒரு கோல்டு கலர் ட்ரெஸ்ஸோ இல்லை ரெட் கலர் ட்ரெஸ்ஸோ இதை வந்து வேர் பண்ணிவிட்டு அம்மன் கோவிலுக்கு போகும்போது கோல்டு இல்லை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அம்மன் கோவில் போயிட்டு ஓம் சக்தி ஓம் இந்த மந்திரத்தை மட்டும் இவங்க எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம், அவங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இந்த ட்ரெஸ் கோடில் போயிட்டு இந்த ஓம் சக்தி ஓம் அது வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். முடிஞ்சால் மனசில் கூட அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு விதமான கவலை, பயம்லாம் வரும்போது இதை சொன்னாலே போதும், அவங்களுக்கு இந்த முப்பெரும் இந்த அவதாரத்தினுடைய சக்தி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அந்த பெரிய அளவு வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஓகே மேம், அவங்களுக்கு வந்து அம்மனுடைய அருள் அதிகமாகவே இருக்குது. ஒரு உழைப்பை போட்டாங்க, போராடினாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் விருச்சக ராசினருக்கு இந்த காட்சி மூலமாக அம்மன் கூட சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொல்லுங்கள் மேம். ஸோ விருச்சக ராசி, இவங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். அவங்க வந்து அங்காள பரமேஸ்வரி ரொம்ப அதிகமாக வழிபடுவாங்க. அது சில பேர் மலையனூர்லாம் மாதம் வந்து போயிட்டு வருவாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இது என்னன்னா, இவங்க நிறைய மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களாம் அப்படி இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இல்லை, இவங்களாம் ஒன்றும் செய்யாமலே இப்படி வந்துட்டாங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன். ஸோ இந்த கம்பேரிசன் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய அவங்க வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வரனுடைய அருள் அவங்களுக்கு முழுவதுமாக இருக்குது. ஆனால் எல்லாராலும் டாக்டர், இன்ஜினியர் ஆகிட முடியாது, அதுக்கு அடுத்த லெவல் வேலைகள் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் இவங்க அதை யோசிக்கணும். நமக்கான பணி வேறு, இந்த உலகத்தில் நம்மளுடைய ரூட் வேறு, அதை வந்து யோசிக்கணும். ஸோ அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன செய்யக்கூடாதுன்ற போது மற்றவங்களோட இவங்கள எப்போவுமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ற போது அவங்க லைஃப்பை செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணி அவங்க லைஃப்பை வாழணும். ஸோ இன்றைக்கி எவ்வளோ தான் வேலை ஸ்கெடியூல்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஒர்க் முடியும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். இன்விடேஷன்லாம் வீட்டுக்கு வந்ததுன்னா அதெல்லாம் புறக்கணிக்காமல் போயிட்டு வரலாம். ஸோ அப்படி லைஃப்பை செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக வந்து வாழ ஆரம்பித்தாங்கன்னா
இவங்களுக்கு மற்ற விஷயங்களை பற்றி பயம் தேவையில்லை, பயப்பட வேண்டாம். ஏன்னா கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து நம்ம அதுக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க. அதனுடைய பிரச்சனை அவங்களால தாங்க முடியாது. இதெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி அப்படி கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தில் இருக்கிற, அதனால் பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து இப்போ நான் வெளியே வர முடியல, மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு தோணுதுன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி ஒரு ப்ரொடெக்டராக இருந்து அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரவங்க. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம்ன்ற ஒரு மெசேஜ் வருது. இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரெமெடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான், பிடிச்ச ரெமெடி தான் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இந்த மாதிரி இப்போ ஆடி மாதத்தில் வந்து எவ்வளோ திருவிழா நடக்குது. அதுமாதிரி நிறைய கோவிலில் அந்தந்த டைமில் திருவிழா நடந்துட்டு தான் இருக்கும். வருஷம் முழுவதும் ஏதாவது ஒரு கோயிலில் திருவிழா ஈவெண்ட்டே தான் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரியான ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இந்த அதுலேயே டான்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இப்படியான விஷயங்கள் அவங்க வந்து செலப்ரேட் பண்ணணும். ஸோ அது வந்து அம்பாளுக்கே அவங்க கொடுக்குற ஒரு காணிக்கை மாதிரி தான். ஓகே, அவங்களுடைய பக்தி. ஸோ இந்த மாதிரி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மேற்கொண்டு வேறு என்ன செய்யணுமோ அதுக்கான அருள் கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கான மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். இப்போது விருச்சிக ராசினர் வந்துட்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி வாழணும். அப்படி என்ஜாய் பண்ணின்றது தான் இங்கே வந்து மாறும். எப்படி உடனே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவுட்டிங், டேட்டிங் அப்படி என்ஜாய் பண்ணுறது போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஆன்மீக ரீதியா அம்மனோட சேர்ந்து உங்களால என்ன என்ஜாய் பண்ண முடியும். இப்போ கோவிலுக்கு போனா கூட வந்து அம்மன் நினைச்சு பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். அந்த மாதிரி ஒரு அம்மனை செலிப்ரேட் பண்ணி அவங்க பக்தியோட இருந்தாக்கா அது முக்கியமா அங்காள பரமேஸ்வரியோட அருள் ரொம்பவே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் தனுசு ராசினருக்கு அம்மன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க மேம். தனுசு ராசி இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். உக்கிரமும் இருக்கு, அமைதியும் இருக்கு. உக்கிரம், அமைதி ரெண்டுமே. ஆமா, அமைதியின் தேவியும் இருக்காங்க, காளிமாவும் இருக்காங்க. ஸோ இங்க வரக்கூடிய மெசேஜ் என்ன இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது. எல்லாமே அது எண்டிங்க்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு புதிய தொடக்கம் வாழ்க்கையிலே உங்களுக்கு உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க அதை வெல்கம் பண்ணாமல் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும். நம்ம தயார் நிலையில் இருந்தால் தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது அது தயார் நிலையில் இருக்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுடைய அந்த டெஸ்டினின்றது ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கிட்டதான் இருக்குது. அது வந்து கிடைக்கும், லேட் ஆனாலும் கிடைக்கும். நிறைய பேர் என்னென்னா நான் ஒரு எய்ம் வச்சுருக்கேன், என்னோடய டெஸ்டினி என்னன்னு தெரியல, அந்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கேன், அந்த டெஸ்டினியை என்னால் அடைய முடியல, அதனால் அப்போது அது என்னோடய இலக்கு இல்லை போல், நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லை, நீங்கள் அந்த டைவர்ஷன்லாம் நோக்கி போக வேண்டாம், லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய வாழ்க்கைக்கு தயாராகணும், அதற்கான முன்னெடுப்புகளை இவங்க மேற்கொள்ளணும். ஸோ அதற்கான சில மாற்றங்களை இவங்க வந்து தாராளமாக செய்யணும், செஞ்சே ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த புதிய வாழ்க்கை சீக்கிரமாக வந்து கிடைக்கும். என்ன செய்யக்கூடாது அப்படின்ற போது துவண்டு போகாமல் இருங்க, துவண்டு போயிடாதீங்க, துவளாதீங்க, மனசை விட்டுறாதீங்க, இதுதான் என் விதி அப்படின்னு நினச்சிடாதீங்க. விதி வேறு அப்படின்றது தான். அப்போ செய்யக்கூடாதது துவளக்கூடாது. ஸோ இவங்களுக்கான ரெமெடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மந்திரத்தை வந்து இவங்க உச்சரிக்கலாம். அது மனசில் நினைக்கும் போதும் சரி, கோவிலுக்கு போயிட்டும் சரி, வீட்டில் இருந்தபடி கூட சரி. என்ன மாதிரியான மந்திரமா? காளி தேவியினுடைய அருளை பெறுற மாதிரி, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாதிரியான மந்திரம் சொல்லலாம். அந்த மந்திரம் என்னன்னா, ஓம் க்ரீம் காளிகாயை நமக. ஓம் க்ரீம் காளிகாயை நமக. இதை வந்து இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து அவங்க போல்டாக சொல்லியும் சொல்லலாம். மனசுக்குள்ளே கூட அந்த போல்ட்னஸோட வந்து மனசுலேயே கூட நினச்சி பார்க்கலாம். சில இடத்துல சொல்ல முடியாது. கோவிலுக்கெல்லாம் போனால் இதை வந்து சாண்ட் பண்ணலாம். இந்த மந்திரம் அவங்களுக்கான அந்த ஒரு சில எண்டிங்ஸ் முடிஞ்சிருக்கு, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான தைரியம், உத்வேகத்தை கொடுக்கும். ஓகே மேம். இப்போ தனுசு ராசினர் வந்து காளியோட மந்திரங்களை ஜபிச்சா வந்து அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க.